வடகிழக்கு பருவமழையோட 2வது காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைய தினம் உருவாக இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில அடுத்த சிஸ்டம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினம் கோவையோட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு அக்டோபர் 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பார்க்கும்போது நாளைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்க்கும்போது தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று வீசக்கூடும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் சூறைக்காற்று வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல்ல நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருக்கிறது அவசியமாகுது. நேயர்களே, தினசரி துல்லியமான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் தமிழோட எப்போது இணைஞ்சிருங்க.